யோனத்தான், சவுலின் மகன் யோனத்தானும் தாவீதும் ஒருவர் ரொம்ப நேசித்தபடினாலே ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார்கள். அந்த உடன்படிக்கையை காப்பாற்றுறதுக்கு தாவீது என்னெல்லாம் பண்ணுறான். யோனத்தானுடைய குடும்பமே செத்து போன பிறகு, எல்லாரும் அழிஞ்சு போன பிறகு மகன் எங்கே இருக்கிறான் தேடி பார்த்து கண்டுபிடிச்சி, அவன் நடக்க முடியாதவனா ஹேண்டிகேப்டாக இருக்கிறான்னு தெரிஞ்சு அவனை கூப்பிட்டு வர சொல்லி, அவன் நினைக்கிறான் ஐயோ நம்மளை கொல்ல போகிறாங்க போல இருக்குது, ஒரு ஆள் தான் மிச்சமாக இருக்கிறோம், நம்மளையும் கொல்லுவான் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தால் கூப்பிட்டு வந்து தன்னுடைய மேஜையில் உட்காந்து நீ சாப்பிடுன்னு சொல்லி அவனை சாப்பிட வச்சு, அவனுக்கு இழந்து போன சவுலின் பேரன் இழந்து போன சொத்தை எல்லாம் ஒரே நாளில் திருப்பி கொடுத்து, ஏன்னா அவங்க அப்பனோட பண்ண உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கைக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. மறக்காமல் அதில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதன்படி செய்கிறாங்க. உடன்படிக்கைன்றது இன்றைக்கெல்லாம் கையெழுத்து போட்டு எனக்கு தெரியாதுன்றவாங்க. கையெழுத்து போட்டு எதையும் செய்கிறதும் கிடையாது, அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. லாயரில் கேட்டால் சொல்கிறாங்க இது அக்ரிமெண்ட்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்றாங்க. ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, அக்ரிமெண்ட்லாம் போட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு, அது ஒன்றும் யாரும் மதிக்கிறதே இல்லை, அக்ரிமெண்ட் போட்ட பிறகு போயிட்டு வாண்டுருவாங்க, அப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அது 20 வருஷம் ஆகும், அப்புறம் அக்ரிமெண்ட் எதுக்கு அப்படின்றார், அதை யாரும் மதிக்கிறது இல்லை. அப்படி எனக்காவது 20 வருஷம் பொறுத்து உங்களுக்கு வர வரிந்து வரும், வந்து என்ன பிரயோஜனம் 20 வருஷத்துக்கு பிறகு, அப்போ அதை யாரும் மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த உடன்படிக்கைங்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். 2 மனிதர்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்போது ரொம்ப பழைய காலத்தில் ரொம்ப சீரியஸான, அன்றைக்கி பேப்பரில் அவங்க ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போடல, ஒன்றும் பண்ணல. ஆனால் உடன்படிக்கைன்னு ஒரு ப்ராசஸ் நடந்தது. 2 பேர் ஒப்பந்தம் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு பிரமாதமான ஈவெண்ட்டு. அதன்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள். சரி, மனுஷர்களுக்கிடையே உடன்படிக்கை பண்ணுறத வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அது யோனத்தான் தாவீது கதையில் நாம் பார்க்கலாம். மற்றபடி தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஏற்படுகிற உடன்படிக்கையை பற்றியும் வாசிக்கிறோம் வேத வசனத்தில் இல்லையா. தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையே நடக்கிற உடன்படிக்கை ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார் என்று இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணினார் என்று, உடன்படிக்கையை கை கொண்டீர்கள் என்றால் நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடன்படிக்கை பண்ணியிருக்கார் அந்த ஜனத்தோட, இஸ்ரவேல் என்னும் ஜனத்தோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த உடன்படிக்கை அதாவது மேரேஜும் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை. 2 பேர் திருமணத்துக்கு திருமணம் செய்து கொள்ளும்போது அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை. அது இன்னும் சொல்ல போனால் இட் இஸ் த மோஸ்ட் டீப்லி கவனன்டல் ரிலேஷன்ஷிப். எல்லா உறவுகளை காட்டிலும், இந்த மனித உறவுகளை காட்டிலும், இந்த 2 பேர் திருமணம் செய்து கொள்கிறார்களே அவர்களுக்கிடையே ஏற்படுகிற இந்த ஒப்பந்தம் உடன்படிக்கை ரொம்ப ஆழமானது, ரொம்ப ஆழமான ஒரு காரியம் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. இது எங்கே சொல்லியிருக்குது உடன்படிக்கைன்னு? எங்கே சொல்லியிருக்குது? சாதாரண ஒரு இது இல்லை, இது உடன்படிக்கை.